ஓகே பிள்ளைல இப்ப நாங்க தரம் 10 3ஆம் தவணையில இன்றைக்கு பார்க்க போற பாடம் வந்து மீடுரன் பரம்பல் 26வது பாடம் மீடுரன் பரம்பல். இந்த மீடுரன் பரம்பல் என்ற பாடத்துல நாங்க மெயினா படிக்க போறது வந்து இடைகாணல். இடைகாணல் இடைகாணல் நாங்க ஏற்கனவே தரம் 9லையும் படிச்சிருக்கோம். சரியா? அதாவது கூட்டமாக்காத தரவுகள். ஒரு குறிப்பிட்ட தரவுகள் தரப்படக்குள்ள அது கூட்டமாக்காத வகுப்பாயிடைகளாக மாத்தாம தரவுகளாக தரப்படக்குள்ள அதுக்கு எப்படி இடை காண்றன்றது 9ஆம் ஆண்டுல படிச்சேன். 10ஆம் ஆண்டுல நாங்க கூட்டமாக்கிய தரவுகள் வகுப்பாய்டைகளாக மாற்றப்பட்ட அந்த தரவுகளை சரி அந்த தரவுகளுக்குரிய இடைய காண்றது. அதுதான் நாங்க இந்த 10ஆம் ஆண்டுல படிக்க போறோம். அப்ப அதுக்கு ரெண்டு முறைகள் இருக்கு இல்ல, அந்த இடைய காண்றதுக்கு ரெண்டு முறைகள் இருக்கு. ஒன்று நடுப்பெருமான முறை. சரியா? நடுப்பெருமானத்தை வச்சுக்கொண்டு இடை காண்ற ஒரு முறை இருக்கு. மற்றது எடுகொண்ட இடைமுறை. எடுகொண்ட இடையே பாவிச்சு விடை காண்ற முறை இருக்கு. இந்த ரெண்டே ரெண்டு முறைகள் கூட்டமாக்கிய மீடன் பரம்பல்ற விடை காண்றதுக்கு ரெண்டு முறைகள் இருக்கு. இந்த ரெண்டு முறையும் படிக்க போறோம். சரியா? ஓகே. வழக்கமா நம்ம ஒரு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணா அந்த பாடம் ஏன் படிக்கிறோம், அது எத்தனை மார்க்ஸுக்கு வரும், அது எந்த பகுதியில வரும், சரியா, அது எத்தனை தரம் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி செய்து போட்டு தான் நாங்க படிக்க தொடங்குவோம். மேலும் சொன்னா அப்பதான் அந்த பாடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும் இல்லையா? அப்ப பாருங்களே, மியூட்ரன் பரம்பல் ஏன் நாங்க படிக்கிறோம், ஏன் படிக்க போறோம் என்ற ஒரு தடவை பார்த்து போட்டு இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும். சரியா? இங்க நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறது மியூட்ரன் பரம்பல், அதாவது இடைக்காணல் தொடர்பான கடந்த கால வினாத்தால் 2016 இருந்து 2025 வரைக்கும் வந்த கேள்விகளை நான் இதுல காட்டியிருக்கேன். சரியா? இப்படித்தான் எங்களுக்கு வரப்போகுது. ஒரு பெரிய ஒரு பந்தி கேள்வியாக இருக்கேனே. ஆனா உள்ளதுக்குள்ளேயே ஈஸி கேள்வி தான். 12 கேள்வியிலையும் என்ன, 12 கேள்வியிலையும் கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி மாதிரியே அதை விட அதை விட ஈஸி கேள்வி வந்து இந்த இடைகாணல். சரியா? இப்ப கடந்த 2 வருடங்களாக நான் மார்க்கிங் போயிருந்தேன். 2024 2025 மார்க்கிங் போயிருந்தேன். அதுல எல்லாருமே செய்த கேள்விகள்ல இதுவும் ஒன்று பிள்ளை. எல்லாரும் இது ஒரு பிள்ளை கூட ஒருத்தர் கூட இதை சாய்ஸ்ல விடவே மாட்டாங்க. கட்டாயம் ஒரு அட்டவணை ஒன்று அடிச்சு நடுப்பெருமானம், சரியா, எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் கண்டு கட்டாயம் எழுதாத எழுதியிருப்பாங்க. அட்லீஸ்ட் 10க்கு 4 மார்க்ஸ் அப்படியாவது எடுத்திருப்பாங்க எல்லாரும். அப்படி ஒரு இலகுவான ஒரு பகுதி தான் இது. பாருங்க, 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வியை பாருங்க. ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கு. அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த மெயின் கேள்வி எடுகொண்ட இடையை பயன்படுத்தி என்ன, எடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக, அல்லது வேறு விதமாண்டா என்ன அப்படி ரெண்டு முறைகள் இருக்குன்னு சொன்னேன் நான் இப்ப. ஒன்று நடுப்பெருமான முறை, இன்னொன்று எடுகொண்ட இடைமுறை. அப்ப கட்டாயமா உங்களை எடுகொண்ட இடைமுறையில தான் செய்யுங்கோ, நடுப்பெருமான முறையில தான் செய்யுங்கோ என்று சொல்லி 2016 சொல்லப்பட இல்லை. சரியா? அது வருடத்துக்கு வரும் மாறும், எப்பவுமே இப்படி வராது. சரியா? பயன்படுத்தி என்னதை காணட்டா, என்னதை காணட்டா, இடை இடையே காணட்டாம். அவ்வளவுதான், இடையே காணட்டாம். சரி, அவ இடையே காண்றதுன்னு ஒரு பெரிய கேள்வி, தனி கேள்வியா வரப்போகுது. சரியா? தனி கேள்வியாக, அதாவது நூற்றுக்கு நூற்றுக்கு கதைப்போமா இருந்தா 100க்கு 5 மார்க்ஸுக்குரிய பாடம் தான் இது. சரியா? இந்த கேள்வி இந்த கேள்வி பாருங்க, இந்த ஆகார வகுப்பு இதெல்லாம் இப்ப படிக்க போறோம். ஆகார வகுப்பை காண்க என்ற கேள்வி பெரும்பாலான கேள்வியில முதலாவது கேள்வியா இடம்பெறும். அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு எடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக, எடுகொண்ட இடை முறையில செய்யலாம் அல்லது மற்ற முறையில செய்யலாம். பயன்படுத்தி என்னதை காணப்போறோம், இந்த தரவுகள்ல இடை இடையே காணப்போறோம். சரியா? அதுக்கு பிறகு கீழே ஒரு ரெண்டு கேள்வி இருக்கும். இடையே கண்டா இடையே காண்றதுக்கே உங்களுக்கு மொத்தமா 10க்கு 6 மார்க்ஸ் அல்லது 7 மார்க்ஸ் வந்துடும். கடைசி ரெண்டு கேள்விக்கும் 4 அல்லது 3 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? 4 அல்லது 3. ஓகே. அப்படி பாருங்க, 2018ல ஒரு கேள்வி வந்திருக்கு. 2018 இடை எண்ணிக்கையை கண்டுன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. இடை எண்ணிக்கையை கண்டுன்னு மட்டும் சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டு முறையில எப்படி வேணாலும் செய்யலாம். ரெண்டு முறையில எப்படி வேணாலும் செய்யலாம். இது 2018. 2019 பாருங்க. 2019 தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப
ஒரு பயிரை இடைத்திணிவை காண்ட்டான். ஒரு பயிரை இடைத்திணிவை காண்ட்டான்னு சொல்லியிருக்கே தவிர எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி நடுப்பெருமான இடையை பயன்படுத்தி என்று சொல்லலை. சரியா? இது வந்து எத்தனையாவது 2020ஆம் ஆண்டு வந்தது. 2020ஆம் ஆண்டு வந்தது. இதுல வந்து எடுகொண்ட இடை என்ன எடுகொண்ட இடையை கொண்டு எடுகொண்ட இடையை கொண்டு என்று சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப அல்லது வேறு விதமாக இந்த வசனத்தை காணல பாத்தீங்களா? அல்லது வேறு விதமாக என்று சொல்லல. எடுகொண்ட இடைமுறையை வச்சுதான் செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா? 2020ஆம் ஆண்டு. அதே மாதிரி 2021 பாருங்கோ. 2021லையும் எடுகொண்ட இடையை கொண்டு எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி என்னத்தை கணிக்க போறோம்? இடையை கணிக்க போறோம். இங்க பாருங்க, நான் சொல்லுவேனே ஒரு கேள்வி உண்டு. உடமைய வார கேள்வி இதுலயும் இருக்கு பாருங்க. ஆகார வகுப்பாயிடை யாது? சரியா? இப்ப நான் படிக்க போறேன்னா ஆகார வகுப்பாயிடை யாதுன்னு அப்ப நான் சொல்லி தருவேன். அப்ப அடிக்கடி வந்திருக்கு பிள்ளைல அந்த கேள்வியும். அதுவே பாருங்க, இப்ப தொடர்ந்து 2 வருஷமா எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி சொல்லிட்டாங்க. 20ம் 21ம் 22ல பாருங்க. 22ல இடையே காண்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. இடையே காண்க. எடுகொண்ட இடைமுறைன்னு சொல்லல, நடுப்பெருமான முறைன்னு சொல்லல. என்ன ஒன்றுமே சொல்லல, ஒரு கண்டிஷனும் இல்லை. அப்ப நாங்க விரும்பின முறையில செய்யலாம். சரியா? விரும்பின முறையில செஞ்சிருக்கலாம் 2022. ஓகே. அதே மாதிரி பாருங்க, இதுல கூடுதலான மாணவர்கள் எவ்வகுப்பாடைக்குரியது. அதாவது இது ஆகார வகுப்பாடை தான். இது நான் இப்ப சொல்லித்தரேன். ஆகார வகுப்பாடை. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு மாணவன்ட இடைத்திணிவை காண்டாம். ஒரு மாணவன்ட இடை என்னன்னு சொல்லல. சரியா? எடுகொண்ட இடைமுறை என்று சொல்லியோ அல்லது வேறு ஏதோ முறையில்னு சொல்லல. சிம்பிளா இடையே காண்கன்னு மட்டும் சொல்லியிருக்கு. அப்ப நாங்க 2 முறையில ஏதாவது ஒரு முறையில செய்யலாம். சரியா? 2024 பாருங்க. 2024 இடை என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் முச்சக்கர வண்டி ஒரு வாரத்தில் ஈடுபட்ட சராசரி எண்ணிக்கை. சராசரி இடை எல்லாம் ஒன்றுதான் பிள்ளை. சராசரின்னு சொன்னாலும் ஒன்றுதான், இடை என்றாலும் ஒன்றுதான். சராசரி எண்ணிக்கையை காண்க. பிறகு இடையை காண்க என்று சொல்லி ஒரு வசனத்தை காண இல்லையா? அப்ப இது வேற கேள்வியோ என்று சொல்லி நினைக்கிறேன். இல்ல ஏன்னா அப்ப 2024லையும் சொல்லப்படையில எடுகொண்ட இடை முறை என்றெல்லாம் சொல்லப்படையில. அப்ப நீங்க 2 முறையிலையும் செய்யலாம். 2 முறையில உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல செய்யலாம். சரியா? 2025 இறுதியாக நடைபெற்ற பேப்பரை பாருங்க. இறுதியாக நடைபெற்றது. இக்குழுவில் ஒரு நாளுக்கு சுய கற்றலில் ஈடுபடும் இடை நேரத்தை காண்க. இடையை காணட்டாம்னு சொல்லியிருக்கு. தவிர எடுகொண்ட இடைமுறையில செய்ய சொல்லியிருக்கா? இல்ல சார். நடுப்பெருமான முறைன்னு சொல்லியிருக்கா? இல்ல. ஏன்னா அப்ப 25ல ஒண்ணு சொல்லப்படையில, 24ல ஒண்ணு சொல்லப்படையில, 23ல ஒன்று சொல்லப்படையில, அது மாதிரி 22லையும் சொல்லப்படையில, 21லையும் 20லையும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அவ கடைசியா நடைபெற்ற பேப்பர் 4லையும் ஒன்றும் சொல்லப்படையில என்றதுக்காண்டி 26ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு சொல்லலாமா? அப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்லப்படாது. அப்ப நீங்க 2 முறையில எந்த முறையிலையும் செய்யலாம் என்று சொல்லி அப்படியெல்லாம் நாங்க கேஸ் பண்ணிடாது. 2 முறையும் ஈஸி, பயங்கர ஈஸி 2மே. சரியா? இந்த 2க்குமே அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்ல. நடுப்பெருமான முறையும் எடுகொண்ட இடைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. சரியா? அப்ப நாங்க முதல்ல நடுப்பெருமான முறையில எப்படி இடை காண்றது என்றதுல இருந்து ஆரம்பிப்போம். சரியா? இதை முதல்ல முடிச்சு போட்டு பிறகு இதுக்கு வரும் எடுகொண்ட இடைமுறை. சரி, முதலா நாங்க படிக்க போறது இடை காண்ற முறை நடுப்பெருமானம். நடுப்பெருமானத்தை வச்சு இடை காண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே தானே? சரி. அப்ப அதுக்கு ஒரு உதாரண கேள்வி ஒன்றை எழுதிடுவோம். ஒரு உதாரண கேள்வி ஒன்றை எழுதிட்டா அது செய்யலாம். பாருங்க, இந்த கேள்வி தான் நான் செய்ய போறோம். ஒரு உதாரணம், புத்தகத்தில் இருக்கிற உதாரணத்தை செய்வோம். சரியா? ஓகே. அதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு இந்த நடுப்பெருமானம் காண்ற பயிற்சிகள் எல்லாம் இதுல இருக்கு. சரியா? நடுப்பெருமானம், வகுப்பாடையிற பருமன், ஆகார வகுப்பு, அது ஒருக்கா செய்வோம். என்ன பென்சில் ஒரு எடுத்துக் கொள்ளுங்க. பென்சில் இதை அட்டவணை அடிச்சு கொண்டிருந்தா என்ன அட்டவணை அடிச்சு இதுக்கெல்லாம் கூட எழுத போறீங்கன்னு சொன்னா அதுக்கு நேரம் போதாது. சரியா? இப்போ கையில எல்லார்ட்டையும் பென்சில் இருந்தா அப்ப புத்தகமும் இருக்கும், பென்சிலும் இருக்கும். அப்ப புத்தகத்திலேயே டக்கு டக்குன்னு எழுதி இது ஒருக்கா சரி பார்த்து கொண்டு போ. இது ஒரு சின்ன பயிற்சி உண்டு. நடுப்பெருமான நிரலை உருவாக்குறதுக்கும் ஆகார வகுப்பையும் காண்றதுக்கும்
ஒரு பயிற்சி, ஒரு சிறிய பயிற்சி ஒன்று தரப்பட்டிருக்கு. சரியா, 4 பயிற்சிகள் தரப்பட்டிருக்கு. இந்த 4ஐயும் கடகடன்னு செய்ய போறோம். இப்ப அதுக்கு முதல் உங்களுக்கு நடுப்பெருமானம் வகுப்பாயிடைன்னு சொன்னா என்ன, வகுப்பாயிடையில நடுப்பெருமானம் எப்படி காண்றது, வகுப்பாயிடையில பருமன் எப்படி காண்றது, ஆகார வகுப்பு அப்படின்னு சொன்னா என்ன ரெண்டு பார்த்து போட்டு இந்த பயிற்சியை புத்தகத்திலே செய்து போட்டு சரியா நாங்க விடை காண்ற பகுதிக்கு வருவோம். ஓகே தானே? முதல்ல இங்க பாருங்க, இதுல ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மொத்த புள்ளிகள் 25 ஆக உள்ள ஒரு கணிப்பீடு உண்டு. சரியா, ஒரு கணிப்பீடுக்கு 40 புள்ளிகள் பெற்ற புள்ளிகள் ஒரு அட்டவணையில தரப்பட்டிருக்கு. சரியா, ஒரு கணிப்பீட்டுக்கு 40 பிள்ளைகள் பெற்ற புள்ளிகள். சரியா, அப்ப இங்க புள்ளிகள் தரப்பட்டிருக்கு. புள்ளிகள் புள்ளிகள் அல்லது வேற வகுப்பாயிடைன்னு சொல்லலாமா? வகுப்பாயிடை புள்ளிகள் தரப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா 4லிருந்து 8 மார்க்ஸ் எடுத்தாரு. சரியா, 4லிருந்து 8, அதுக்கு பிறகு 8லிருந்து 12, 12 தொடக்கம் 16, 16 தொடக்கம் 20, அடுத்தது 20 தொடக்கம் 24. சரியா, அடுத்ததான் நாங்க நடுப்பெருமானத்தை காணப்போறோம். இந்த பகுப்பாய்டைகள்ல நடுப்பெருமானத்தை காணப்போறோம். அதுக்குரிய மீடுரன் தரப்பட்டது எண்ணிக்கை. மீடுரண்டா எண்ணிக்கை இல்லையே, எண்ணிக்கை. சரியா, மீடுரனுக்கு நாங்க எஃப் என்ற குறியை பயன்படுத்துவோம். ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. மீடுரன் இங்கிலீஷ்ல ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதால நாங்க எஃப் என்ற எழுத்தை பயன்படுத்துவோமா மீடுரனை குறிக்கிறதுக்கு. அப்ப 4க்கும் 8க்கும் இடையில புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 3 என்று தரப்பட்டது. 8க்கும் 12க்கும் இடையில புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 7 என்று தரப்பட்டது. சரியா, அது மாதிரி 12 தொடக்கம் 16 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் 15. அடுத்தது 16 தொடக்கம் 20 11 பேர். 20 தொடக்கம் 24 4 பேர். சரியா, மொத்தம் 40 பேர். சரியா, மொத்தம் 40 பிள்ளைகளா. அப்ப நாங்க இதை மொத்தமா கூட்டி பார்த்தா 40 வரும், 40 பேர் வரும். பாருங்க, 7 3 10, 10 15 25, 25 11 36, 36 4 எத்தனை பிள்ளைகள், 36 4 எத்தனை, 40. 40 40 பேர் இருக்காங்க, 40 பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப 40 பிள்ளைகளும் ஒரு விதமா மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. சரியா, ஒரு ஆள் 4 எடுத்திருக்கும், ஒரு ஆள் 5 எடுத்திருக்கும், ஒரு ஆள் 6 எடுத்திருக்கும், ஒரு ஆள் 7 எடுத்திருக்கும், ஒரு ஆள் 21 எடுத்திருக்கும், ஒரு ஆள் 22 எடுத்திருக்கும். அப்ப எல்லார மார்க்ஸையும் ஒவ்வொரு மார்க்ஸையும் 4 எடுத்தாக்கள் எத்தனை பேர், 5 எடுத்தாக்கள் எத்தனை பேர், 6 எடுத்தாக்கள் எத்தனை பேர்ன்னு சொல்லி எழுத முடியுமா? ஒரு பெரிய இல்ல சார். 4 எடுத்தாக்கள் ஒரு பெரிய வகுப்புல ஒரு அனலைஸ் ஒன்று செய்ய போறோம், ஒரு பகுப்பாய்வு ஒன்று செய்ய போறோம். சரி, இப்ப ஒவ்வொரு மார்க்ஸுக்கும் எத்தனை எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு எழுதுறது வடிவா இருக்குமா? அதை வச்சு நாங்க அனலைஸ் பண்ண முடியுமா? அது ஒரு திருத்தமான தரவா இருக்கு, அதனால பிள்ளைகள் அதை வச்சு எங்களால ஒரு ஒரு இந்த வகுப்பை பத்தி ஒரு வகுப்போட நிலையை அறிய முடியாது. அப்ப வகுப்பாயிடையெல்லாம் அதுக்கு தான் நாங்க பிரிப்போம், இப்படி கூட்டமாக போறோம். இதுதான் சொல்றது கூட்டமாக்கிய தரவு. சரியா, கூட்டமாக்கிய மீட்டர் பரம்பு 4 தொடக்கம் 8 என்று சொன்னா சரியா, 4 மார்க்ஸ் எடுத்தார்கள், 5 6 7 மார்க்ஸ் எடுத்தார்கள், எல்லாரையும் நாங்க இந்த வகுப்பாடைகளை தான் பதிய போறோம். சரியா, அதுல 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர் வந்து எத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்கன்னு எங்களால சூறா சொல்லிடலாது. ஆனா இந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்திருப்பாங்க. 4 எடுத்தாக்களை வரவுக்குறி என்று சொல்லி 6ஆம் ஆண்டுல படிச்சாங்க. வரவுக்குறி ஞாபகம் இருக்கா? வரவுக்குறி 4 எடுத்தாக்களை எதுக்குள்ள பதிவோம் பிள்ளைகள்? 4 மார்க்ஸ் கொண்டு வந்துட்டு எதுக்குள்ள பதிவோம்? எந்த வகுப்பாடைக்கு பதிவோம்? 1ஆவதுலயா 2ஆவதுலயா 3ஆவதுலயா 4ஆவதுலயா 5ஆவதுலயா பதிவோம்? 4 மார்க்ஸ் எங்க பதிவோம்? முதலாவது 4 மார்க்ஸ். சரியா, 6 மார்க்ஸ் எடுத்தாலே எதுக்கு பதிவோம்? முதலாவது 9 மார்க்ஸ் எடுத்தாலே எதுக்கு பதிவோம்? இரண்டாவதுக்குள்ள.
9 மார்க்ஸ் இதுக்குள்ளதானே இருக்கு. 9 மார்க் இதுக்குள்ள இருக்கு. 15 மார்க்ஸ் எடுத்தால மூன்றாவது. மூன்றாவது. 8 மார்க்ஸ் எடுத்தாலே இருக்க பதில். இரண்டாவது. முதலாவது. சொல்லுங்க பாப்போம். முதலாவதும் இரண்டாவதும். முதலாவது பதிவுமா? ரெண்டாவது. ஆறு சொன்ன முதலாலயம் 12, 2ஆலயம் 12. அப்படி சொன்ன அப்படி போட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? இதுல 40 பேர் வருமா? 40 பேருக்கு பதிலா 41 வந்துடும். 2 இடத்துல ஒரு ஆளோட மார்க்ஸ் 2 இடத்துலயும் பதிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா சரியா? இப்ப 8 மார்க்ஸ் எடுத்திருக்காரு ஒரு ஆள், இஞ்சையும் பதிஞ்சிட்டோம். அப்ப 4 பேருண்டு வந்துடும். இஞ்சையும் பதிஞ்சிட்டோம், 8 பேருண்டு வந்துடும். ஏன்னா கூட்டி பார்த்தா இங்கே 40 விட கூட பேர் வரும். என்ன மிஸ்டேக்? ஒரு மார்க்ஸ் ஒரு தரம் தானே பதியும். 2 தரம் பதியலாமா? பதிய கூடாது. இல்ல சார். பதிய கூடாது. அப்ப அவங்க கேள்வியில சொல்லுவாங்க, கேள்வியில சொல்லுவாங்க. நீங்க இப்ப சொல்லலாது. இப்ப கொஞ்சம் பேர் சொன்னீங்க முதலாவது வகுப்பாடையில பதிவணும் 8. கொஞ்சம் பேர் சொன்னீங்க 2வது வகுப்பாடையில பதிவணும். கேள்வியில அவன் தெளிவா சொல்லுவான். இந்த வகுப்பாடையில விளக்கம் சரியா? நான் இப்போ ஒரு விளக்கம் சொல்றேன். நான் ஒரு வகுப்பாடையை மட்டும் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஒரு வகுப்பாடையை மட்டும் விளங்கப்படுத்துறேன். 4 தொடக்கம் 8 என்பது சரியா? 4 தொடக்கம் 8 என்பது 4க்கு சமன். 4க்கு சமனும் 4லும் அதிகமும். 4லும் அதிகமும் அதிகமும் அதே நேரம் 8லும் குறையும். 8லும் குறையும். விளங்கிட்டா? 4 தொடக்கம் 8 என்னன்னு சொல்லியிருக்கேன்னா அதுல விளக்கம் என்ன? 4 4க்கு சமன். அதே நேரம் 4 விட அதிகம், 8 விட குறைவு. சரியா? இதான் 4 தொடக்கம் 8. அப்ப இப்ப சொல்லுங்க, இந்த அடிப்படையில 8 மார்க்ஸ் முதலாவது வகுப்பாடைக்கு பதிவுமா 2வது வகுப்பாடைக்கு பதிவுமா? இரண்டாவது வகுப்பாடை. இரண்டாவது வகுப்பாயிருக்கு. படைக்கு தான் பதிவும். ஏன் நான் என்ன சொன்னா 4க்கு சமன் சொன்னா 4 மார்க்ஸ் இதுல தான் பதிவு. 4 விட அதிகம் என்று சொன்னா 4, 5, 6, 7 இதெல்லாம் 4 விட அதிகம், அதெல்லாம் இருக்க பதிவு. ஆனா 8லும் குறைவுன்னு சொல்லி இருக்கா? அப்ப 8லும் குறைவான புள்ளிகளை தான் இருக்க பதிவு. இருக்க பதியலாம். ஏழாவது சார். அடுத்ததை இப்ப அடுத்ததுக்கு இதவே அப்ளை பண்ணணும். எப்படி இதை வாசிப்போம்? 8க்கு சமன் 8லும் அதிகம். அது மாதிரி 12 12 விட குறைவு. இது கேள்வியில தெளிவா சொல்லுவாங்க. கேள்வியில எங்களுக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். இப்ப நான் அந்த காட்டுறேனே உங்களுக்கு பாஸ் பேப்பர்லயே காட்டிடுறேன். சரியா? எங்க இருக்கும் வகுப்பாய்டை? இந்த இருக்கு பாருங்க. சரியா? இஞ்சி சொல்லியிருப்பாங்க. இஞ்சி சரியா? 0 தொடக்கம் 14 சைவரிலும் கூடியது. சரியா? சைவரிலும் கூடியது, 10லும் குறைந்தது அல்லது 10க்கு சமன். இப்ப மாறி வந்திருக்கு பாருங்க. நல்ல ஒரு பொருத்தமான கேள்வியை தான் நான் எடுத்திருக்கேன். மாறி வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இது என்னது? ஒரு லொரியில ஏற்றுவதற்கு கொண்டு வரப்பட்டுள்ள திணிவு. சரியா? திணிவு. சரியா? இப்ப சொல்லுங்க, எனக்கு 10 கிலோ பேக் ஒன்று இருக்கு. 10 கிலோ பேக் ஒன்று இருக்கு. அப்ப முதலாவது வகுப்பாடைகள் அந்த 10 கிலோ பதிவுமா? 2வது வகுப்பாடைகள் அந்த 10 கிலோ பதிவுமா? முதலாவது வகுப்பாடை. முதலாவது வகுப்பாடை. சரியா சொன்னது? மற்றாக்கள் முதலாவது 10 கிலோ முதலாவது வகுப்பாடைக்கு பதிவணுமா? சரியா? பிளஸ் இரண்டாவது வரும். 2வது வகுப்பாடை. 2 பேர் இப்ப மாறி மாறி சொல்லியிருக்காங்க. 10 கிலோன்னு சொல்றா முதலாவது வகுப்பாடை. 10 கிலோ முதலாவது வகுப்பாடைக்குள்ள 12 ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். 10 கிலோவை முதலாவது வகுப்பாடைக்கு பதியணும் என்றார்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு ஆள் 3 பேர் தான் சொல்றீங்க. சரி, ஓகே. 10 கிலோவை இல்ல இன்னும் சொல்றீங்க 10 4 பேர் தானா? வேற இருக்கா?
10 கிலோவை முதலாவது வகுப்பு அடைகளை 12 சொல்றார்கள். அனலைஸ் பண்ணுங்க. 3, 4, 5, 6. சரி, 10 கிலோவை 2வது வகுப்பு அடைகளை இப்ப மட்டாக்கள் இருக்குங்க. 10 கிலோ 2வது வகுப்பு அடைகளை பதிகிறார்கள். ஓகே, இதுக்குத்தான் நிறைய பேர் சொல்றீங்க. சரியா? 10 கிலோ 2வது வகுப்பு அடைக்க பதிகிறது. அது நான் இப்ப இதுல சொன்னதை வச்சு சொல்றீங்க. இப்ப நான் இப்ப இதுக்கு முதல் போர்ட்ல விளங்கப்படுத்தின கேள்வியை வச்சுக்கொண்டு எல்லாரும் முடிவெடுத்துட்டீங்க அவசரப்பட்டு. முதலாவது வகுப்பு அடைக்குள்ளதான் பிள்ளைகள் பதியணும். வடிவா பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 0 தொடக்கம் 10 10லும் கூடியது என்று சொல்லியிருக்கே தவிர, சாரி, 0லும் கூடியது என்று சொல்லியிருக்கே தவிர 0க்கு சமமானது என்று சொல்லியிருக்கா? இல்ல. 0க்கு சமமானதுன்னு சொல்லியிருக்கா? சொல்லல. 0லும் கூடியதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தது 10 பத்தி என்ன சொல்றாங்க? 10லும் குறைந்தது 10லும் குறைந்தது அல்லது சமன் என்று சொல்லியிருக்கு. முதலாவது வகுப்பாயிடையில 0 விட கூடின தரவுகளை பதியணும். அதே நேரம் 10லும் குறைந்தது அல்லது 10க்கு சமம். 10க்கு சமம் என்று சொன்னா இந்த 10 எங்க பதியணும்? முதலாவது வகுப்பாய். அதெல்லாம் பதியும். இப்ப 2வது இதே மாதிரி இப்ப இதை வெட்டி போட்டு, சரி, இதை வெட்டி போட்டு இந்த 2வது வகுப்பாடைக்கு இதை வாசிப்போமா? 2வது வகுப்பாடைக்கு 10 தொடக்கம் 20 நாள் தரப்படுவது என்ன? 10லும் கூடியது. அதே மாதிரி 20லும் குறைந்தது அல்லது 20 அதற்கு சமமானது. விளங்கிச்சா? இப்ப முதலாவது வகுப்பாடைக்கு தான் பதியணும்ன்றது. இப்ப இது சரி, அதுக்காண்டி நாங்க ஓம் சார். அவங்க 15 தருவாங்க பிள்ளை. நீங்க ஓர குழம்புக்கு தேவையில்லை. அவங்க 15 தருவாங்க. சரியா? நான் சும்மா சொல்றேன். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சரியா போகக்கூடாதானே? எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு கேள்வியே செய்யக்குள்ள அதுல ஏன் அந்த வசனம் சும்மா தேவையில்லாம தந்திருக்கு என்று சொல்லி நீங்க குழம்பக்கூடாது. அது இதுதான்ன்றது உங்களுக்கு விஷயம் விளங்கியிருக்கும். உதாரணத்துக்கு இது அடுத்தது பாருங்க. இதுல 3 தொடக்கம் 5 என்ற வகுப்பாடையை விளங்கப்படுத்தியிருக்காங்க. 3 அல்லது 3லும் கூடியது. சரியா? 3 அல்லது 3லும் கூடியது. அதே நேரம் 5லும் குறைந்தது. என்ன சாமான இது? பயணங்கள் எண்ணிக்கை. எவ்வளவு மேற்கொண்ட பயணங்கள் எண்ணிக்கை தான் இதுல தரப்பட்டிருக்கு. அதாவது தூரம், மோட்டார் கார் ஓடின தூரம் எவ்வளவு தூரம். இப்போ உதாரணத்துக்கு 3 கிலோமீட்டருக்குரிய தரவு. 3 கிலோமீட்டருக்குரிய தரவை நாங்க எந்த வகுப்பாடைக்க பதிவோம்? முதலாவது வகுப்பாடைக்குள்ளையா இல்ல 2வது வகுப்பாடைக்குள்ளையா? 2வது வகுப்பாய். 2வது வகுப்பாடைக்கு. இந்த கேள்வியில 2வது வகுப்பாடைக்கு மேன் அவன் என்ன சொல்றான்? 3 தொடக்கம் 5ன்றது 3 அல்லது 3லும் குறைந்தது. ஆனா 5 விட குறைந்தது. 5 விட கூடியது சொன்னா என்ன? நீ வர 3 தொடக்கம் வேண்டாம். 3 இதுக்குள்ள பதியணும். 3 விட கூடினதுக்கு பதியணும். 5 இதுக்குள்ள பதியக்கூடாது. அடுத்த வகுப்பாடைக்குள்ள தான் பதியணும். ஏன்னா 5லும் குறைந்ததுன்னு தானே சொல்றாங்க. என்ன அது மாதிரி 1 தொடக்கம் 3ன்னு சொன்னா என்ன? 1 தொடக்கம் 3ன்னு சொன்னா என்ன? இவருக்கு 1 தொடக்கம் 3 வச்சு வாசி பார்ப்போம். இந்த இடத்துல 1 தொடக்கம் 3ன்னா என்ன பிள்ளை? 1 அல்லது 1லும் கூடியது. என்ன? 3லும் குறைந்தது. சரியா? 3லும் குறைந்தது என்று சொன்னா 3 இதுக்குள்ள முதலாவது வகுப்பாடைக்க பதியலாது. அதுக்காக 2வது வகுப்பாடைக்க தான் பதியும். அவ்வளவுதான். சரியா? இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப இந்த வசனத்துக்குரிய விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்ப இதை வச்சு கொண்டு நாங்க வகுப்பாயிட பருமன் என்று சொன்னா என்னன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். வகுப்பாயிட பருமன். வகுப்பாயிட பருமன்ன்றத சில இடங்கள்ல இப்படி பிள்ளையாக சொல்லி கொடுப்பாங்க. அப்படின்னு சொன்னா இதான் வகுப்பாயிடுன்னு சொன்னா அப்படியே 4 தொடக்கம் 8ன்றது ஒரு வகுப்பாயிடுண்டா. 4 தொடக்கம் 8 வகுப்பாயிடுண்டா. இவரை நாங்க வகுப்பாயிட கீழ் எல்லைன்னு சொல்லுவோம். கீழ் எல்லை. வகுப்பாயிட கீழ் எல்லைன்னு சொல்லுவோம். அப்ப பெருசா இருக்கிற நம்பர் என்னன்னு சொல்லுவோம்? வகுப்பாயிட மேல் எல்லைன்னு சொல்லுவோம்.
வகுப்பாயிட மேல் எல்லை. சரியா? வகுப்பாயிட மேல் எல்லைன்னு சொல்லுவோம். கீழெல்லை மேல் எல்லைன்னு சொல்லுவோம். அப்ப வகுப்பாயிட பருமன் சொன்னா மேல் எல்லையில இருந்து கீழ் எல்லையை கழிச்சா வரும்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி இல்லை அதுக்குள்ள. சரியா? வகுப்பாயிட பருமன் அப்படி எப்பவுமே கழிச்சு காண முடியாது. சரி, அது எப்பவுமே அப்படி வராது. இந்த 4 தொடக்கம் 8 என்ற வகுப்பாடைக்குள்ள நாங்க எத்தனை தரவுகளை பதிகிறோம், எத்தனை தரவுகள் இதுக்குள்ள உள்ளடக்கப்படுதுன்றதுதான் வகுப்பாயிட பருமன். சரியா? இப்ப உதாரணத்துக்கு 4 தொடக்கம் 8ல இப்ப என்னென்ன டேட்டா பதிவும்னு உங்களுக்கு விளக்க சொல்லிட்டேன். சரியா? என்னென்ன பதிய போற முடியாது இந்த 4 தொடக்கம் 8க்குள்ள? 4, 4, 5, 6, 7. 6, 7, 8 பதிவோம் அதுக்குள்ள. இல்ல சார், மொத்தம் எத்தனை தரவுகள் பதிகிறோம்? 4 தரவுகள். இந்த வகுப்பாயிட பருமன் என்ன? 4. 4. ஆகவே இந்த வகுப்பாயிட பருமன் 4. என்ன இப்ப சொன்னீங்களே இப்ப கழிச்சா வராதுண்டு? கழிச்சா வரும். சரியா? 8ல இருந்து 4 கழிச்சா எத்தனை? 8ல இருந்து 4, 8ல இருந்து எஸ் 8ல இருந்து 4 கழிச்சா 4 தான். 8ல இருந்து 4 கழிச்சா 4 தான். அதுக்காண்டி எப்பவுமே கழிச்சா வகுப்பாயிட பருமன் வருமானம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு தராங்க, இப்படி ஒரு தரவு வகுப்பாயிட மாத்திரனா 1 தொடக்கம் 10, 11 தொடக்கம் 20. சரியா? இங்க பாருங்க, இந்த வகுப்பாடு 1 தொடக்கம் 10ல மேலெல்லை எத்தனை? இந்த வகுப்பாடுற மேலெல்லை எத்தனை? 10. 10. இந்த வகுப்பாடுற கீழெல்லை எத்தனை? 11. 11. ரெண்டும் சேமா? 11. சேமா? இல்ல. இல்ல, ரெண்டும் இல்ல. சரியா? அப்ப இப்ப பாருங்க, 10ல இருந்து 1 போனா எத்தனை? 9. 10ல 9. அதுக்காண்டி இந்த வகுப்பாடுற பருமன் 9 போட்டா புள்ள ஏன் சொல்லுங்க ஆகும். இதுக்குள்ள என்னென்ன தரவுகள் பதியலாம்? 1 தொடக்கம் 10ன்னு சொன்னா எண்ணி பாப்போமா என்னென்ன தரவு பதியலாம்? 1, 2, 3, 4. சார், சொல்லுங்க. இப்ப 1 தொடக்கம் 10ன்னு சொல்லக்கூட்ட ஒண்ணும் வருமா? ஒன்றும் வரும். எஸ், 1 தொடக்கம் 10ன்னா ஒன்றும் வரும். ஏனெண்டா இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க 11ல தானே தொடங்குது. இப்ப 10ல முடிஞ்சது. ஆனா இங்க எத்தனை தொடங்குது? அதே நம்பர்ல தொடங்குதா? 11ல தொடங்குது. அப்ப 10 எங்க பதிவோம்? அடுத்த முதலாவது வகுப்பு. 11 எங்க பதிவோம்? 2வது வகுப்பாடைக்கு. அதுல குழப்பம் இல்லை தானே? அப்ப இந்த வகுப்பாடைக்குள்ள என்னென்ன தரவு எல்லாம் பதிய போறோம்? 1 தொடக்கம் 10ல 1, 2, 1, 2, 3, 4, 10. 10 தடவை பதிய போறோம். அப்ப இப்ப சொல்லுங்க, இதுல வகுப்பாடையில பருமன் என்ன? 10. அழிச்சு காணலாமா? இல்ல. இல்ல. இப்ப உங்களுக்கு கழிச்சு காண, எதுக்கு கழிச்சு காணணும், எதுக்கு கழிக்காம காணணும் தெரியும். சரியா? கழிச்சு காண முடியாது. உங்களுக்கு தெரியும். அந்த வசனம் கொண்டு வரும் தானே? என்ன? ஓகே, ஹபீஸ் விளங்கிச்சா? ஹபீஸ் இப்ப அந்த வசனத்தை வச்சு, இந்த வசனத்தை வச்சு கொண்டு நீங்க வகுப்பாடுற பெருமனை காண முடியும். ஓகேவா? வகுப்பாடுற பெருமன் விளங்கிச்சா? ஆமாம் சார், விளங்கிட்டு. சார், அடுத்ததான் நாங்க படிக்க போறது ஆகார வகுப்பு. இதெல்லாம் பிள்ளைல அந்த முதலாவது வேண்டியவர் இடைய காண்றது. இப்ப காட்டினேன், நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டினேன். இதெல்லாம் இந்த சார்ட் போடுறதுக்கு முதல், இந்த சார்ட் போட்டு நடுப்பெருமானம் எல்லாம் காண்றதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி கேள்வியா வரும். வகுப்பாடுற பருமனை தாங்கோ, ஆகார வகுப்பு என்ன என்று சொல்லி ஒரு மார்க்ஸுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று வரும். இப்போ அந்த கூட்டல் விதியில பார்த்தா முதல் 3 உறுப்புகளையும் தருவேன்னு சொல்லி ஒரு குட்டி கேள்வி உண்டு, எல்லாராலையும் செய்யுது. அது மாதிரி ஆகார வகுப்பும் எல்லாராலையும் செய்யுது. ஆகார வகுப்புன்னு சொன்னா என்ன? ஆகாரம்ண்டா என்ன? சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்களே, ஆகாரம்ண்டா என்னது? வர பெருமானம். என்னது? அதிக தடவை வர பெருமானம். அதிக தடவை வர்ற தரவுகள். அதிக தடவை வார தரவுகளை தான் நாங்க ஆகாரம்னு சொல்லுவோம். என்ன? அதிக தடவை வார. உதாரணத்துக்கு 3, 3, 5, 7, 9.
இந்த தரவு தொகுதியில கூட்டமாக்காத தரவு தொகுதி என்ன இந்த தரவு தொகுதியில எது பிள்ளைல ஆகாரம் மூன்று 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 ரெண்டு தடவை வருது. இப்ப 2 தரம் வந்திருக்கு மற்றெல்லாம் ஒரு தரம் தான் வந்திருக்கு ஆகவே 3 தான் ஆகாரம். இப்ப இது ஆகாரம் மூன்று 9 9 வெரி குட் 3 9 மேன் 3 2 தரம் வந்திருக்கு 9 2 தரம் வந்திருக்கு ஈராகாரம்னு சொல்லுவாங்க 5 மேலும் ஒரு தரம் தான் வந்திருக்கு மற்ற இவை 2 தரம் வந்திருக்கு அப்ப 3 9 இப்ப இது ஆகாரம் 9 அது மட்டும் ஏன்னா ஏன் 5 மேலும் ஒரு தரம் தான் வந்திருக்கு 3 2 தரம் தான் வந்திருக்கு ஆனா 9 எத்தனை தரம் வந்திருக்கு மூன்று தடவை 9 தரம் ஆகவே ஆகாரம் 9 சரியா ஆகாரம் 9 சரியா இப்ப பாருங்க இங்க பாருங்க இதுல 4க்கும் 8க்கும் இடையில எத்தனை பேர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க மூன்று பேர் எந்த ரேஞ்சுக்குள்ள எந்த வகுப்பாடைக்குள்ள அதிகம் பேர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க 12 தொடக்கம் 16 16 12 தொடக்கம் 16 7 இது 3 இது 7 இது 15 11 14 இதுல எது பெரிய நம்பர் பிள்ளைகள் எது பெரிய நம்பர் 15 விட வந்து 15ஆ இல்ல சார் 12 தொடக்கம் 12 தொடக்கம் 16 வகுப்பாடை அதான் கேள்வி எந்த வகுப்பாய் எந்த ரேஞ்சில பிள்ளைகள் கூட மார்க்ஸ் எடுத்திருக்காங்க சரி எந்த ரேஞ்சுக்கு கூட தரவுகள் இருக்கு அப்புறம் 15 போடக்கூடாது அது பச்சை பிள்ளை 15 போடாது திரும்பவும் சொல்றேன் 15 போடுறாங்க ஏன்னா விடை வந்து 6 வகுப்பாயிடை 6 வகுப்பாயிடையில அப்ப 12 தொடக்கம் 16 தொடக்கம் 17 சரியா ஒன் ஸ்பாட் வாரம் பாருங்க 6 வகுப்பாயிடை கேட்ட கேள்வி எங்க கேட்டிருக்காங்க இந்த இருக்கு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விக்கு இப்பவே ஒன் ஸ்பாட் விட சொல்ல போறீங்க 2021 சரியா சொல்லுங்க முதலாவது கேள்வி கூட 120 தொடக்கம் 140 120 சரியா இந்த விட 120 தொடக்கம் 140 விட முதலாவது கேள்விக்கு சரியா ஏன் இத வச்சு சொன்னீங்க மீடுற 12 மற்றெல்லாம் பாருங்க 4 8 11 எல்லாரையும் விட 12 தான் பெருசு அப்ப விடை 12 எழுதக்கூடாது என்ன விடை என்ன 120 தொடக்கம் 140 தொடக்கம் 140 சரியா 120 தொடக்கம் 140 ஆகார வகுப்பு சொல்லுங்க ஆகார வகுப்பு இது 2017 தொடக்கம் 19 19 தொடக்கம் 20 18 தொடக்கம் 19 18 தொடக்கம் 19 தொடக்கம் 20 26 தான் இருக்குனே ஆனா 18 தொடக்கம் 19 எத்தனை இருக்கு 34 34 18 தொடக்கம் 19 18 தொடக்கம் 19 என்ன அவசரப்பட்டு போட்ட கூட அநியாயமா ஒரு மாசம் போயிரும் என்ன அநியாயமா ஒரு மாசம் போயிரும் இப்ப பாருங்க ஆகார வகுப்புன்னு சொல்லி கேட்காம அத வேறொரு தமிழ்ல கேட்டா அப்படி இருக்கும் சரியா வேறொரு தமிழ்ல கேட்பான் ஆகாரம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம இதுக்கு என்ன இது என்ன வேற கடியா விட இதுக்கு என்ன விட 52 தொடக்கம் 56 52 தொடக்கம் 56 சரியா அவன் சொல்ற விட சரியா சரி என்ன ஆகாரம் 32 இதுல ஒரு வரி இருக்கும் 2023 6 வகுப்பாடின்னு சொல்லல ஆனா கூடுதலான மாணவர்கள் எண்ணிக்கை இது அது என்ன பிள்ளைல அதை வேற ஒரு தமிழ்ல சொல்றா இந்த கேள்வியை சுருக்கி சொல்றா என்ன கேள்வி இது என்ன கேள்வி 52 தொடக்கம் 56 அப்ப ஒரு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு படிச்சிட்டோமா படிச்சாச்சு இப்ப அடுத்த ஒரு மார்க்ஸ் படிப்போமா சரியா மேல் எல்லை கீழ் எல்லை இதெல்லாம் நாங்க திருத்தப்பட்ட வகுப்பாடுல அப்படி உருவாக்குறது சொல்லி எல்லாம் தரவுகளை வகைக்குறி பாடத்துல படிக்க இருக்கிறோம் சரி இப்ப வரவுக்குறி எல்லாம் இல்ல 6ஆம் ஆண்டு பிள்ளைகள வேலை சரியா நாங்கள் காண போற நடுப்பெருமானத்தை நடுப்பெருமானம்
சரியா? அப்புறம் ஃப்ரீக்வன்சி என்னொன்னு எஃப், அப்ப நடுப்பெருமானம் என்ன மிடில் எம் அண்டு வரும் எல்லாம் யோசிக்க கூடாது. இதுக்கு நாங்க எக்ஸ் என்றக்குரிய பாய்வு. சரியா? மீடுரனுக்கு எஃப் என்றக்குரிய பாய்ப்பம், நடுப்பெருமானத்துக்கு என்ன எழுத்த பாய்ப்பம்? எக்ஸ் எக்ஸ். நடுப்பெருமானம் வகுப்பாடையில நடுப்பெருமானம் 4க்கும் 8க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கும்? 6 ஆறு 6 6, 7, 8. 4க்கும் 8க்கும் நடுவுல இந்த நம்பர் இருக்கும். ஆறு 6 அதுக்காண்டி ஒருக்கா அப்படி எழுதி பார்த்துட்டு இருக்கேம்மா. நடுவுல இல்லை சார். இல்ல, அதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? ரெண்டையும் கூட்டினா 12 12. அது ரெண்டாவது பிரிச்சா 6 ஆறு 6. இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? ரெண்டையும் கூட்டி 20 பிரிச்சா 10 10. இனி இது இன்னொரு ஷார்ட் கட் இருக்கு. இனி ஒவ்வொன்றையும் கூட்டி பிரித்து கொண்டிருக்க தேவையில்லை. முதலாவது நடுப்பெருமானத்தை விட ரெண்டாவது நடுப்பெருமானம் எவ்வளவு கூடுது? 4 4 4 4 கூடுது. அப்ப அடுத்தது என்னவா இருக்கும்? 14 14. 14 18 18. அதுக்கு அடுத்து என்ன? 18 22 22 22 நான் போட்டு அவசரப்பட்டு கடைசி ஒருக்கா செக் பண்ணணும். 4 நாளா கூட்டி போட்டாச்சு சரி. ஆனா கடைசியை கட்டாயம் செக் பண்ணணும். என்ன இடையில ஒரு பிழைச்சிட்டுன்னு சொன்னா கடைசியை பார்த்தா நீங்க சரியா கண்டுபிடிச்சிடலாம். 20ம் 24 எத்தனை? 20ம் 24ம் 44 44. 44 ரெண்டால பிரிச்சு எத்தனை? 22 ஆமாம் சார். அப்ப 22 அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் சரி. சரியா? ஓகே, திரும்ப சொல்றேன் பாருங்க. நடுப்பெருமான ஒரு மார்க். ஏற்கனவே ஆகார வகுப்பு அல்லது வகுப்பாயிடற பெருமான் 1 மார்க்ஸ் படிச்சிட்டோம். 10 கொண்டு எடுத்துட்டோம். நடுப்பெருமான நிரலுக்கு எப்பவுமே ஒரு புள்ளி வழங்கப்படும். நடுப்பெருமான நிரல் நடுப்பெருமான முறையில செய்தாலும் சரி, எடுகொண்ட இடைமுறையை பயன்படுத்தி செய்தாலும் சரி, 2 முறையிலையுமே இந்த நடுப்பெருமான நிரல் வரும், கட்டாயம் வரும். சரியா? அப்ப இதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படும். ஒரு புள்ளின்னு சொன்னா என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு புள்ளி இல்ல, இவ்வளவும் சரியா இருந்தா ஒரு புள்ளி வழங்கப்படும். சரியா? அப்ப என்ன செய்யணும் பிள்ளைகள்? ரெண்டையும் கூட்டி என்ன வகுப்பாடுற மேலெல்லையும் கீழெல்லையும் கூட்டி என்ன செய்யணும்? 2 பிரிக்கணும். ரெண்டையும் கூட்டினா 12, 2 வச்சா 6, ரெண்டையும் கூட்டினா 20, 2 வச்சா 10. முதல் 2 வகுப்பாடையை கண்டா சரி. அந்த எக்ஸெல்ல செய்வாங்க, ஐடி படிச்சாக்க குழந்தை. எக்ஸெல்ல முதல் 2 பொட்டியில இருக்கிறதுக்கு நம்பர் போட்டா சரி. இப்போ 1, 2 மட்டும் போட்டா சரி. அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி போட்டா அப்படியே இழுத்து விட்டா 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி நம்பர் போட்டு தரும் எக்ஸெல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸெல். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ரெண்டையும் கண்டு முதல் 2 நடுப்பெருமானத்தையும் கண்டோம்னு சொன்னா 6 விட 10 எவ்வளவு கொடுது? 4 கொடுது. 14, 4 கூட்டினா 18, 4 கூட்டினா 22. கடைசியை மட்டும் இருக்கா, ரெண்டையும் கூட்டி 2 வச்சு செக் பண்ணணும். சரியா? இப்ப நடுப்பெருமான நிரல் எப்படி காண்றன்னு விளங்கிச்சா? சார் பாடி காண்ற ஆமாம் சார். விளங்கிட்டு. பகுப்பாயிட பெருமன் காண்ற விளங்கிச்சா? ஆமாம் சார். ஓகே. அப்ப இந்த 4 கேள்வியும் பென்சிலால புத்தகத்துல கடகடண்டு. சரியா? கொப்பியில செய்ய வேண்டாம், டைம் போகும். அதுக்காண்டி பேனையால கிறுக்கி விட்டுறாங்க. பிறகு பள்ளிக்கூடத்துல பேச்சு விடுமே, என் புத்தகத்துல கிறுக்கினேன்னு கேட்பாங்க. அப்ப என்ன செய்வோம்? டக்குன்னு பென்சில் எடுங்க, கடகடன்னு போடுங்க. நடுப்பெருமான நிரலையும் வகுப்பாயிட பெருமனையும் ஆகார வகுப்பையும் கடக்கண்டு எழுதுங்க. புத்தகத்திலே எழுதி விடுங்க. இதுல புத்தகத்திலே பென்சிலால போட்டு விடுங்க. இதுக்கு நான் அதிக அதிக நேரம் தர மாட்டேன். டக்குன்னு செய்யுங்க. சின்ன விஷயம் தான். வெரி குட். எல்லாம் ஃபாஸ்ட், இவ்வளவு ஃபாஸ்டா செய்தீங்க. சரியா? ஓகே. அப்ப என்ன? முதலாவது வகுப்பாடு நடுப்பெருமான தந்தே இருக்கு. 11ம் 20ம் எத்தனை பிள்ளைகள்? 11ம் 20ம் எத்தனை? 31 ரெண்டால பிரிச்சா எத்தனை? 31. 31 ரெண்டால பிரிச்சா எத்தனை? 15 இதுல குழப்பமே வேண்டாம். 30 ரெண்டால பிரிச்சா எத்தனை? 15 15
32 பிரிச்சா 15. 32 பிரிச்சா 15. 32 2 பிரிச்சா 16. 16. 16. 16. 32 2 பிரிச்சா 16. அப்ப 31 2 பிரிச்சா 15க்கும் 16க்கும் நடுவுல என்ன இருக்கு? 12.5. ஓகே, விளங்காத பிள்ளைகளுக்கா? சரி, 21 30 எத்தனை? 52. 51 2 பிரிச்சா 25. 5.5. 25.5. அப்ப 15.5 விட எவ்வளவு கூடி இருக்கு? 10. 10. கூடி இருக்கு. 10 கூடி இருக்கு. 25.5. அப்ப அடுத்து என்ன? 35. 35.5. அதுக்கு அடுத்து என்ன? 45. அடுத்து என்ன? 55. அதுக்கு அடுத்து என்ன? 65. இது கடைசி என்ன? கடைசி என்ன? 95.5. 95. 5.5. அதை மட்டும் ஒருக்கா டபுள் செக் பண்றது என்ன செய்யறது? 191. 191 2ஆல பிரிச்சு பாருங்க. 95.5 வரும். ஓகே பாப்பா, நடுப்பெருமான நிரல் சரிதானே முதலாளிக்கு? அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், வகுப்பாளர் பருமன் எவ்வளவு? இதுல வகுப்பாளர் பருமன் எவ்வளவு? 9. வகுப்பாளர் பருமன் சொல்லுங்க. 9. வகுப்பாளர் பருமன் 9ஆம். வேற ஏதாவது விடைகள் இருக்கு? 10. 10ஆ? 10. 10 சார். கழிச்சு போட்டுட்டீங்க. நான் சொன்னேன்னா கழிச்சு போடக்கூடாது. 11ல இருந்து 20, அதுக்கு பிறகு 21ல இருந்து தான் என்ன? 11ல இருந்து 20, அடுத்தது 21ல இருந்து 30. இங்க பாருங்க, 11ல இருந்து 20, 21ல இருந்து 30. அப்ப 20 மார்க்ஸ் எங்க பதிவோம்? முதலாவது வகுப்பாடு இல்லையா, 2வது வகுப்பாடு இல்லையா? முதலாவது 11 எங்க பதிவோம்? முதலாவது வகுப்பு. இப்படி இப்படி விடுவோம். இடையில ஒண்ட போலி போட்டு கேட்கிறார். இதை ஆராய்ச்சி பண்ணுவோம். 30 மார்க்ஸ் எங்க பதிவோம்? முதலாவதுயா, 2வதுயா, 3வதுயா? 2. 21 பதிவோம். முதலாவதுயா, 2வதுயா, 3வதுயா? 2. 31 2ஆம் பதிவோம். 30 2ஆம் பதிவோம். ரெண்டு பாத்துக்கோமா. 21 22 23 24 25 26 27 28 29 30. எத்தனை வகுப்பாடுற பாருமே? 10. 9 என்று சொன்னவருக்கு இப்ப விளங்கிச்சா? ஆம் சார், விளங்கிட்டு. குட். ஆகார வகுப்பு என்ன? ஆகார வகுப்பு ஏதாவது? ஆகார வகுப்பு 9 தசம் 9 தசமா? 51 60. 60. ஐயா, ஆகார வகுப்பாடு யாது பிள்ளைகள்? 59. மீடிய 60. 9 தசம் என்று எடுத்த மாதிரி இருந்தது. நீ பாருங்க, மீடுறன் எது கூட? இதுல 10. மீடுறன் 10 தான் கூட. அப்ப 10ஆ விட ஆகார வகுப்பு 10ஆ? இல்ல சார். எது ஆகார வகுப்பு? 59. 60. 51 தொடக்கம் 60. சரியா விளங்கிச்சுதா? சரியா பிள்ளை விளங்கிச்சுதா? டக்கன் டக்கன். ஓகே, அடுத்த கேள்வி டக்குன்னு போட்டு விடுங்க. ஓகே, அடுத்து செய்தாச்சு. அதுக்குள்ள போட்டாச்சு ஹேண்ட் ரைசிங். ஓகே, சரி செய்துட்டீங்க. அப்ப ஓகே, விளங்கப்படுத்தும் பிள்ளை. பாருங்க, நடுப்பெருமானம் செய்யாத அப்படியே செய்து கொண்டிருக்கோம். நான் பார்த்து செய்யுங்க. பாருங்க, 140 தொடக்கம் 145, 140 தொடக்கம் 145 சொல்லக்குள்ள வித்தியாசம் வந்து 5. வித்தியாசம் வந்து 5. அப்ப அந்த 5 வேணும்னா 2ஆல பிரிச்சா 2.5. அப்படியும் யோசிக்கலாம். 2.5 என்ன பிள்ளை? 2.5 அல்லது 2ஐயும் கூட்டினா எவ்வளவு? 285. 185 2ஆவது பிரிச்சா எத்தனை? 142.5. 142.5. அல்லது இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் 5 2ஆல பிரிச்சா 2.5. அப்ப நாங்க இந்த கீழ் எல்லையோட இந்த 2.5 கூட்டினாலும் வரும் விட. சரியா? அது எல்லா நேரத்திலையும் கை கொடுக்காது.
இது ஈஸி என்ன கூட்டி பிரிக்கிறது. அப்ப 142.5 முதலாவது வகுப்பாடை 142.5. ரெண்டாவது எவ்வளவு? இதுக்கு நடுப்பெருமானம் என்ன? 47.5. 2.5 ஏன இதுல இப்படியும் யோசிக்கலாம்லே. எப்படி இதை செய்யறதுக்கு இன்னொரு முறை இருக்கு. என்ன? இங்க பாருங்க, இந்த கீழ் எல்லையை விட எவ்வளவு கூடி இருக்கிறார் நடுப்பெருமானம்? கீழ் எல்லை 2.5. கீழ் எல்லையை விட 2.5 கூடி இருக்கார். அப்ப இஞ்சையும் இதுல கீழ் எல்லை எவ்வளவு? 145. 45 வகுப்பாடு கீழ் எல்லை. அப்ப எவ்வளவு கூடும் இதுலயும்? 2.5. 2.5 கூடு. எவ்வளவு? 2.5 கூடினா எவ்வளவு? 147.5. 147.5. இதுல எவ்வளவு கீழ் எல்லை? 165. 65ஓட 167.5. நடுப்பெருமானம் காண்ற இன்னொரு முறை விளங்கிச்சா? சரி, விளங்கிட்டு. முதலாவதுக்கு மட்டும் நடுப்பெருமானத்தை காண்றது. ஏன்னா திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும், முதலாவதுக்கு மட்டும் நடுப்பெருமானத்தை காண்றது. கூட்டி பிரிச்சு போட்டு முதலாவதுக்கு நடுப்பெருமானத்தை காண்றது. அதுக்கு பிறகு என்ன செய்யறது? முதலாவது பாருங்க 142.5 வந்திருக்கு. 142.5 வந்துட்டு கீழ் எல்லையில இருந்து 2.5 கூடுறார். அப்ப அதே மாதிரி கீழ் எல்லையில இருந்து 2.5 கூட்டி எல்லா நடுப்பெருமானங்களையும் காணலாம். சரியா? இப்படி ஏதாவது உங்களுக்கு என்ன, நான் இப்ப இந்த சொல்லி தந்த இந்த 2 முறையிலையும் எந்த முறை உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்க எக்ஸாம்ல கையாளுங்க. ஒரு மார்க்ஸ் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்றேன். இடை காண்றதை படிப்பிச்சு போட்டு நடுப்பெருமானத்துல ஒரு பெருமானம் பிழைச்சிச்சேன்டா என்ன நடக்கும்னு நான் உங்களுக்கு இடை காண்றதை படிப்பிச்சு போட்டு சொல்றேன். ஞாபகப்படுத்துக்கோனுக்கா. ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், அட்டவணையை கொண்டு 150 சென்டிமீட்டரிலும் குறைந்த உயரம் உள்ள 150 சென்டிமீட்டரிலும் குறைந்த உயரம் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கையை காணட்டா. சரியா? 13. 150 இஞ்சையும் இருக்கிறார். இப்பதான் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். 150 குறைந்தன்னு சொன்னா இந்த 3வது வகுப்பாடையே நாங்க எடுப்போமா எடுக்க மாட்டோமா? எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். 150 155 சொன்னா 150க்கும் 155க்கும் இடையில உயரம் உள்ள பிள்ளைகள். அப்ப அது 150 விட கூட. 3வது வகுப்பாடை எடுக்க மாட்டோம்ன்றது விளங்கிச்சா பிள்ளைகள்? இது 150 விட கூட உயரம் உள்ள பிள்ளைகள் 15. ஆனா கேள்வி என்ன? 150லும் குறைந்த உயரம். 150லும் குறைந்தன்னு சொன்னா எந்தெந்த வகுப்பாடை வரும்? இது 150 விட குறைவா கூடவா? குறைவு. இது 150 விட குறைவா கூடவா? குறைவு. ஆவே மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 13 பிள்ளைகள். 3 எல்லாருக்கும். சரி, வந்துச்சு. இது ஒரு முக்கியமான கேள்வியா, இது எக்ஸாமுக்கு வருது. 13 பிள்ளைகள் 150 சென்டிமீட்டரின் விட குறைவான உயரத்தில் இருக்காங்க. விளங்கிச்சுதா? விளங்கிட்டு சார். வகுப்பு என்ன பிள்ளைகள்? கடைசி கேள்வி 3வது ஆகார வகுப்பு எது? 150 155. ஏன் மீடுறன் 15. கூட 15 தான் கூட. ஆவே விடை என்ன? ஆகார வகுப்பு என்ன? 150 155. சரியா? இப்ப நாங்க இந்த ஒரு 2 மார்க்ஸுக்குரிய கேள்வியில படிச்சு கொண்டிருக்கிறோம். நடுப்பெருமான நிரல் காண்றது, ஆகார வகுப்பு காண்றது. ஓகேவா? என்ன கேள்வியண்டே வாசிக்காம போயிட்டு இருக்கோம். விளங்குதா? அப்படி ஒரு ஈஸியான பாடம் தான் இது. என்ன கேள்வியண்டே வாசிக்கல எங்களோட பாட்டில விடை எழுதி கொண்டிருக்கோம். ஓகேவா? அப்ப இதுல நடுப்பெருமான நிரல் காண்றது இப்ப உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த மற்ற கேள்வியில பார்ப்போம். 591க்கு குறைவாக மாணவர்கள் வரும் நாட்களின் எண்ணிக்கை. 591ன்றது சரியா? இங்க இருக்கு 591 விட குறைவாக. 591 விட குறைவாகன்னு சொன்னா இந்த வகுப்பாடைக்கு மேல பார்க்கணுமா இந்த வகுப்பாடைக்கு கீழே பார்க்கணுமா? மேலதான் பார்க்கணும். 591 விட குறைவாக. சரி, மேல பார்க்கணும். இப்ப சொல்லுங்க, மேலதான் பார்க்கணும்னு. சரி, 591 விட குறைவாக மாணவர்கள் வர நாட்கள்டா இந்த வகுப்பாடையில இருக்கிற பெருமானத்தை கூட்டுவோமா? இல்ல கூடாது. ஏன் இவங்க 591 610 நாட்கள். பாடசாலைக்கு வந்த நாட்கள் இல்ல, மாணவர்கள் எண்ணிக்கை 591 தொடக்கம் 610. 591 விட கூட. 591 கூட. ஆனா இதுல என்ன கேட்டிருக்கு? 591க்கு குறைவாக மாணவர்கள்.
அப்ப இந்த மாணவர்கள் எண்ணிக்கை பாருங்க, இது 592 குறைவா ஆம் சார் குறைவு குறைவா? குறைவு அப்ப மொத்தமா எத்தனை நாட்கள்? சார் மூன்றாவது வகுப்பாயிடே வருந்தார் என்ன சொல்லுங்க. மூன்றாவது வகுப்பாயிடே சாரி ஒன்றை விட்டுட்டேன் என்ன. ஓகே தேங்க்யூ ஸோ மச். இங்க ஒன்றை விட்டுட்டேன் என்ன. இவரும் வரப்போகுது என்ன. ஆம் சார் அப்ப எத்தனை பிள்ளைகள், எத்தனை நாட்கள்? 35 நாட்கள் 31 35 என்ன. 21 + 10 + 4 விட எழுதக்குள்ள அது செய்க வழியோடு எழுதணும். நாட்கள் எண்ணிக்கை கேட்டா 21 + 10 என்ன +10 + 4 ஆவே விடை வந்து 35. விடை வந்து 35. விளங்கினது அந்த கேள்வி? ஆம் சார் ஓகே. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி, 570க்கு மேற்பட்ட மாணவர்கள் வரும் நாட்களின் எண்ணிக்கை யாது? மாத்தி கேட்டிருக்கு. 570 விட மேற்பட்ட, சரியா? 570க்கு மேற்பட்ட என்று சொன்னா 570க்கு கீழே இருக்கிற வகுப்பாடைகளா இல்ல 570க்கு மேல இருக்கிற வகுப்பாடைகளா? கீழே கீழே இருக்கிற இருக்கிறது. கீழே இருக்கிற 570 கீழே இருக்கிறது. சரி, 570க்கு மேற்பட்ட என்று சொன்னா 570 கூட. அப்ப இது வருமா பிள்ளை? இந்த வகுப்பாடே வருமா? வராது வராது. ஏன் இது 551 இருக்கும் 570ண்டா 570க்கு மேலதானே கேட்டிருக்கு. 570 கூடுதலா இருக்கணும். இது 570 570 குறைவு. அப்ப இதுக்கு கீழே இருக்கிற இந்த 3 வகுப்பாடைகள் தான் வரும். அப்ப நாட்கள் எண்ணிக்கைக்கான என்ன செய்யணும்? கூட்டணும் எதை கூட்டணும்? 21 12 10 43 நாட்கள் +10 எத்தனை? 3 நாட்கள் 43 நாட்கள் என்று சரியான விடை. சரி, 4வது கேள்வி பாருங்க. இந்த தவணையில பாடசாலை நடைபெற்ற நாட்களின் எண்ணிக்கை யாது? என்ன கேக்குறாங்க இத? பாடசாலையில நடைபெற்ற நாட்கள் எண்ணிக்கை எங்க இருக்கு பிள்ளை? சிக்மா மீடிரன் நாட்கள் எண்ணிக்கை மீடுரன் சிக்மா தொகை மீடுரன் சிக்மா. சரியா? ஒரு குறியீடு ஒன்று இருக்கு பிள்ளைகள். நீ பாருங்க குறியீடு, இதை வடிவா போர்ட்ல எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா எஃப் கண்டு சொன்னா மீடுரண்ட கூட்டுத்தொகை, இவ்வளவுத்தின் கூட்டுத்தொகை தான் சிக்மா எஃப். இவ்வளோத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும் பாருங்க. 4 14 அங்கால 35 35 57 நாட்கள். அப்ப சிக்மா எஃப் சமன் 57. சிக்மா எஃப் சமன் 57. இந்த கீழே எழுதுவோம், இந்த இடத்துல எழுதுவோம். சிக்மா எஃப் சமன் 57. பாடசாலை நடைபெற்ற நாட்கள் எண்ணிக்கை. விளங்கினதா? சிக்மா எஃப்னு சொன்னா என்னண்டு? ஆம் சார் சரியா? ஓகே. அடுத்தது கடைசி கேள்வி பினிஷ் பண்ணி விடுவோம் பாருங்க. அட்டவணை பிரதி செய்தி நடுப்பெருமான நிலையில் சும்மா சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். இது சிம்பிளா சொல்லலாம். 100க்கும் 200க்கும் நடுவுல என்ன இருக்கும்? 150. சிம்பிளா சொல்லாம 150. 150. 100ஐயும் 200ஐயும் கூட்டினா எத்தனை? 300 குறிச்சா எத்தனை? 150 சரியா? அடுத்த முதலாம் முறையில சொல்லித்தரேன். 200ஐயும் 300ஐயும் கூட்டினா எத்தனை? 500. குறிச்சா எத்தனை? 250 முதலாவது நடுப்பெருமானத்தை விட 2வது நடுப்பெருமானம் எவ்வளவு ஆகக்கூடுது? 100. அதுக்கு அடுத்த நடுப்பெருமானம் என்ன இருக்கும்? 150. அதுக்கு அடுத்தது 450. அடுத்தது 550. கடைசி 650. கடைசி 650. கடைசியை மட்டும் டபுள் செக் பண்ணணும். இந்த ரெண்டையும் கூட்டி பார்க்கணும். 1300 வரும். 1300 ரெண்டா பிரிச்சா 650 சரியா இருக்கும். சரியா? மற்ற முறையிலும் சொல்லி தந்துட்டேன். முதலாவது நடுப்பெருமானம் வந்து கீழே இல்லையை விட எவ்வளவு கூடவா இருக்கு? 50 வகுப்பாயிட 650. இல்லையை விட எவ்வளவு கூட இருக்கு? 50 கூடுதலா இருக்கு. 100 விட எவ்வளவு கூடவா இருக்கு நடுப்பெருமானம்? 50 50 கொண்டும் 50 கூடவா இருக்கும். ஆகவே கடைசிக்கு என்ன விட வரும்? 650. 650 இருக்கும். ஓகே. நடுப்பெருமான நிரல் இப்ப 2 முறையிலையும் சொல்லி தந்துட்டோம் பிள்ளைகள். 1 மார்க்ஸ் கட்டாயம். இந்த நடுப்பெருமான நிரல் வராத ஒரு வருஷமும் காட்ட மாட்டீங்க. ஒரு வருஷம்
இதை அடிச்சு சொல்லலாம். 2016 இருந்து 2025 வரைக்கும் நடுப்பெருமான நிரல் 1 மார்க்ஸ் வராத கேள்வியே இல்லை. நடுப்பெருமான நிரல் காணாம ஒன்றையும் காணல அது. அடுத்தது பாருங்க, 400 மணித்தியாலங்களை விட குறைவாக 400 மணித்தியாலத்தை விட குறைவாக ஒளிர்ந்த மின் குமிழ்களின் எண்ணிக்கை. அப்ப பாருங்க, இந்த வகுப்பாடை சேர்ப்போமா? இந்த வகுப்பாடை சேர்ப்போம். இந்த வகுப்பாடை சேர்ப்போமா? சேர்ப்போமா? இவரை சேர்ப்போமா? இல்ல இல்ல 400ஓட கூட. நமக்கு 400ஓட குறைவா தானே கேட்டிருக்கு. 400ஓட குறைவான்னா மேல இருக்கிற 3 வகுப்பாடையிலும். ஆகவே மின் குமிழ்கள் எண்ணிக்கை எத்தனை? 42. 2 சரியா? ஓகே, சரி. அப்ப கடைசி கேள்வி பாருங்க, பரிசோதனைக்காக பயன்படுத்திய மின் குமிழ்கள் எண்ணிக்கை. என்ன கேள்வி? என்ன கேள்வி? கடைசி கேள்வி ஒரு வரியில சொல்லுங்க பாப்போம். என்ன கேள்வி? மீட்டர் கூட்டுத்தொகை. சிக்மா எஃப். வெரி குட். சிக்மா எஃப். வெரி குட். சிக்மா எஃப். சிக்மா எஃப் சொன்னா கூட்டுத்தொகை. இவ்வளோத்தையும் கூட்டி சொல்லணும். சரியா? அப்ப கூட்டினா என்ன பிள்ளை? 25 மஞ்சும் 30 30 100. ஆம் 60 40 100. என்ன 100 மின் குமிழ்கள். சரியா? சரி, ஓகே பிள்ளை. அப்ப இவ்வளவுதான் நடுப்பெருமான நிரல் காண்றது. சரியா? நடுப்பெருமான நிரல் காண்றது படிச்சுட்டோம். வகுப்பாடு பருமன் எப்படி காண்றன்னு படிச்சுட்டோம். ஆகார வகுப்பாடு எப்படி காண்றன்னு படிச்சுட்டோம். அதே மாதிரி இதுல இந்த வகுப்பாடுல எப்ப நாங்க இந்த கூட எப்ப தெரிவு செய்யறது, குறைவு எப்ப தெரிவு செய்யறது என்ற விஷயம் படிச்சுட்டோம். சரியா? இதுக்கு பிறகு நாங்கள் இடை காண்றது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. இடை காண்றது மட்டும்தான் படிக்கணும். அதுல 2 முறைகள் இருக்கு. ஒன்று நடுப்பெருமான நிரல முறையை பயன்படுத்தி இடை காண்றது, இன்னொன்று எடுகொண்ட இடை முறையை பயன்படுத்தி இடை காண்றது. சரியா? அப்ப இந்த அட்டவணையை அடிச்சிட்டோம். அப்ப நான் இதை மேலோட்டமா ஒரு 5 நிமிடத்துக்குள்ள என்ன அதை மட்டும் ஒரு தடவை சுருக்கமா சொல்லி போட்டு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வடிவா பார்ப்போம். சரியா? அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் வடிவா பார்ப்போம். இடை எப்படி காணுன்னு சொன்னான். இந்த அடிச்ச அட்டவணையை நனியப்படுத்துவான். இதை யூஸ் பண்ணி போட்டு போவோம். இடை காண்றதுக்கு நடுப்பெருமான முறையை பயன்படுத்தி இடை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. சரியா? எங்க இப்ப எனக்கு தேவை இந்த பக்கம். சரியா? இது எழுதுறோம். இதுல இடை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. விடைக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. சிக்மா எஃப் எக்ஸின் கீழ் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப் சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப். இதான் இடை காண்றதுக்குரிய சாம்பாடு. நடுப்பெருமான முறையை பயன்படுத்தி இடை காண்றதுக்குரிய சாம்பாடு இதான். அப்ப இப்ப உங்களுக்கு சிக்மா எஃப் என்னன்னு சொல்லி தந்துட்டேன். என்ன சிக்மா எஃப்? மீடியனையும் நடுப்பெருமானையும் கூட்டுத்தொகை. கூட்டுவோமா? 7 3 10 10 25 25 11 36 4 40 36 40. என்ன 36 4 40. சிக்மா எஃப் சமன் 40. 40. சிக்மா எஃப் சமன் 40. அது என்ன சிக்மா எஃப் எக்ஸ்? எஃப் எக்ஸ் இங்க எங்கேயாச்சும் இருக்கா? மீடியனையும் பெருமானத்தை பெருக்கணும். எஸ், இங்க இருக்கு எஃப், இங்க இருக்கு எக்ஸ். அப்ப எஃப் எக்ஸ் உருவாக்கணும்னா ரெண்டையும் என்ன செய்யணும்? பெருக்கணும். பெருக்கணும். அப்ப அடுத்ததை நாங்க உருவாக்குற குளம். சரி, அடுத்ததை நாங்க உருவாக்குற நிரல். இது தருவாங்க பிள்ளைகள். காட்டிட்டேன் உங்களுக்கு, பாஸ் பேப்பர் காட்டிட்டேன். இது தருவாங்க, இதுன்னு தருவாங்க. சரியா? இப்படி இந்த வளமா தர மாட்டாங்களா? இப்படி இப்படி கீழே கீழே போட்டு தர மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இப்ப காட்டிட்டேன், மறுபடியும் சரி மறுபடியும் காட்டுறேன். இங்க பாருங்க, இப்படி கிடையாதான் தருவாங்க. சரியா? வகுப்பாயிடை இந்த வளமா தந்துருக்கு பாருங்க. வகுப்பாயிடை இப்படி இருக்கு, மீடன் இப்படி இருக்கு, கிடையாக இருக்குது. சரியா? ஒரே ஒரு முறை மட்டும் நிலைக்குத்தா தந்திருக்கு. இப்ப இந்த ஒரு கிரிக்கெட் கேள்வி ஒன்று வந்தது. எங்க இருக்கு? இந்த இருக்கு, இந்த இருக்கு. இந்த வருஷம் எத்தனையாவது வருஷம்? 2020 மட்டும் இந்த அட்டவணையை எப்படி நாங்க இப்ப எக்ஸாம் பேப்பர்ல எழுதணுமோ
அந்த முறையிலே தந்திருந்தாங்க 2020 மட்டும். சரியா, மற்ற பேப்பர்ல எல்லாம் பிழையாக தந்திருக்கு. அதை நாங்க இப்படி எழுதணும். வகுப்பாடை எழுதுங்கோ, மீடுன்னு எழுதுங்கோ, நடுபெருமானத்தை எழுதுங்கோ. இந்த ஆர்டர்ல தான் போடணும் இல்ல, நான் இப்படி எழுதுறது. சரியா, இது ஈஸி தானே. இது டக்குன்னு கூட்டி 2000 வச்சு டக்குன்னு பக்கத்துல போறது. இந்த தந்ததை இப்படி இஞ்சையும் எழுதி போட்டு நடுவில் ஒரு சின்ன குட்டி இடம் விடுங்க. அப்புறம் அதுக்கு இந்த பெரிய இடம் விடுறது நடுபெருமானது கொப்பியில ஒரு நம்பர் எழுதுறதுக்கு போதுமான அளவுக்கு இடம் விட்டா போதும். சரியா, அப்ப எப்பயும் மேக்ஸையும் பெருக்குமா? எப்பயும் 6 3 18 ஒன்றுகளுக்கு நேரம் 10கள் எழுதினீங்கன்னு சொன்னா கூட்டாக்குள்ள இதுலயே வச்சு கூட்டிக்கலாம். 10 தடவை 70 14 தடவை 15 210 15 225. அப்ப அதுல இருந்து ஒரு 15 போனா 210. அப்படி மனதால எல்லாம் பெருக்கக்கூடாது. சரியா, எழுதித்தான் பெருக்கணும். 210 இப்படி 210 210 இப்படி எழுதலாமா? நாளினமாய் இல்ல சார். கூட்டக்குள்ள இப்படியா கூட்டுவீங்க? இப்படி 8 0 இந்த வளம் இப்படி போய் கூட்ட போறீங்களா? இல்ல சார். 1களுக்கு நேரம் 1கள், 10களுக்கு நேரம் 10கள், 100களுக்கு நேரம் 100கள். இப்படி எழுதணும். இதுலயே கூட்டிடலாம். பிறகு திரும்ப இதை கொண்டு ரஃப் பேப்பர்ல எழுதுறது, எழுதி அதுல ஒரு நம்பர் பிள்ளையா எழுதுறது, கூட்டல் பிள்ளை. என்ன 210 18 தர 11 198 98 22 தர 4 88 88. சரியா, அப்ப சிக்மா எஃப்எக்ஸ் சமன் சிக்மா எஃப்எக்ஸ் சமன் 8 8 8 8 3 24 4 எழுதி 2 மிச்சம் 2 3 3 10 11 20 28 8 எழுதி 2 மிச்சம் 4 5 584. சரியா, ஆம் சார். அப்ப சிக்மா எஃப்எக்ஸ் மேல என்ன போடலாம்? 584 584. சிக்மா எஃப் காண்டி என்ன போடலாம்? 40 இந்த ஆண்டு வச்சுக்க 40. இது கேள்வியில பெரும்பாலும் தருவாங்க. நம்ம கூட்டியெல்லாம் காண தேவை. இது கேள்வியில பெரும்பாலும் தருவாங்க. இப்ப 40 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டாங்கன்னா பிறகு இதை கூட்டி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 40 மாணவர்களோட புள்ளின்னு சொன்னா 40 பேர புள்ளி தானே இருக்கும். 50 பேர புள்ளி இருக்குமா? இல்ல தானே. அப்ப 40. சரியா, இனி இதை சுருக்கி போடணும். சுருக்கி போட தெரியுதானே உங்களுக்கு? 584 40 ரஃப் பேப்பர்ல போட்டு சுருக்குவோம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு இதை 4ஆல வெட்டினா எத்தனை முறை? 4ஆல வெட்டினா 10 10. இதை 4ஆல வெட்டுவோம். 5க்குள்ள ஒரு முறை 4 ஒரு மிச்சம், 18க்குள்ள 4 முறை 2 மிச்சம், 24க்குள்ள 6 முறை. அப்ப 146 10ஆல பிரிச்சா 14 6 ஒரு தானம் தசம் முன்னுக்கு வரும். ஏன்னா ஒரு தானம் முன்னுக்கு வரும். அப்ப சராசரியா 40 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் இதுல தரப்பட்ட புள்ளிகள் அட்டவணைக்குள்ள தரப்பட்டிருக்கு. ஒரு கணிப்பீடு ஒன்றுக்கு 24 மார்க்ஸ் இருக்கிற ஒரு கணிப்பீட்டுக்கு மாணவர்கள் வந்து 4 மார்க்ஸ் எடுக்கிறவரும் இருப்பார் வகுப்புல, 24 மார்க்ஸ் எடுக்கிறவரும் இருப்பார். சரியா, சராசரியா ஒரு மாணவர் எடுத்த மார்க்ஸ் எவ்வளவு? சராசரியா 14.6 கிரிக்கெட் மேட்ச் பாக்குறாங்க. இப்ப ஒரு பேட்ஸ்மேன் ஒருத்தர் அவுட் ஆகி புதுசா ஒருத்தர் வராருண்டா அவர் எவரேஜ்ன்னு சொல்லி ஒன்று காட்டும். எவரேஜ்ன்னு சொல்லி உதாரணத்துக்கு இப்ப விராட் கோலி பேட்டிங்க்கு வராருன்னு சொன்னா அவர் எவரேஜ் வந்து இப்ப 52 என்று சொல்லி காட்டும். 52 ரன்ஸ் சொல்லி காட்டும். சொன்னா அது அர்த்தம் என்ன? அவர் ஒரு போட்டியில சராசரி எத்தனை ரன் அடிப்பார்? 52 ரன் அடிப்பார். அதுக்காண்டி அவர் எல்லா மேட்சும் அவர் விளையாடின எல்லா மேட்சும் 52 ரன் அடிச்சு வரும். அவர் சைவர்லயும் அவுட் ஆயிருக்கிறார். ஏன்னா சைவர்லயும் எத்தனையோ போட்டிகள்லாம் அவுட் ஆயிருப்பார். அதே நேரம் 100 அடிச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு 50க்கு மேல 100 அடிச்சிருக்காரு. என்ன அவர் 100 அடிச்சிருக்கிறார். சைவர்லயும் அவுட் ஆயிருக்கிறார். எல்லா ரன்ஸையும் கூட்டி அவர் விளையாடின இன்னிங்ஸால பிரிச்சு விட்டா அவர் சராசரியா 52 அடிப்பார். அப்ப அவர் ஒரு நல்ல பிளேயர். அதுக்கு தான் அது காட்டுவாங்க. சில பேர் விளையாட வரக்குள்ள அவங்களுக்கு 14 காட்டும். ஏன்னு சொன்னா அவங்க கூட ரன்னும் அடிக்கல, எப்போ பார்த்தாலும் குறைவாவே அடிக்கிறதால அவங்களோட ரேட் குறைவா இருக்கும். சரியா, அது மாதிரிதான் இப்ப இந்த புள்ளிகளை பாத்தீங்கன்னு சொன்னா சில பிள்ளைகள் 4 5 6 மார்க்ஸும் எடுத்திருக்கும். சில பிள்ளைகள் 21 22 23 எடுத்திருக்கும். சராசரியை பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு 14 மார்க்ஸா இருக்கும். இப்போ உங்களோட ரிப்போர்ட் கார்டுலயும் இருக்கும். என்ன பிள்ளைகள் 9 பாடத்தையும் கூட்டி
9 பிரிச்சு போட்டிருப்பாங்க. சராசரியை எப்பவுமே உயரமா வச்சுக்கொள்ளணும். ஓகே, அதை உயரமா வச்சுக்கொள்றதுக்கு கணித பாடம் கை கொடுக்கும். கணித பாடம் கை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இலகுவான பாடங்கள் கணித பாடத்துக்கு கை கொடுக்கும். அப்ப 10க்கு 10 புள்ளி எடுக்கக்கூடிய ஒரு இலகுவான பாடத்தின் ஆரம்ப வகுப்பு முடிஞ்சுது. அப்ப இன்றைய வகுப்பு எல்லாருக்கும் விளங்கி இருக்குமென்று நம்புறேன். சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க பிள்ளைகள். அப்ப இடை காண்றது இதான். இடை காண்றதை இன்னும் தெளிவாக இடை காண்ற மற்ற முறை எடுகொண்ட இடை முறையையும், அடுத்தது அந்த கடந்த கால வினாத்தாள்கள்ல வந்திருக்கிற கடினமான கேள்விகளை எப்படி செய்யறது என்றதையும் அடுத்த வகுப்புல படிப்போம். அப்ப இதுவரைக்கும் பொறுமையா அந்த வகுப்புல கலந்து கொண்டிருந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் பிள்ளைகள். ஓகே, சந்தேகம் இருந்தா கேட்கலாம். Thank you, sir. Bye, sir. Good night, sir. Thank you, sir.